கிறிஸ்தலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில் அற்புதம் செய்பவர வந்து விட்டீங்க. எரியாற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீக்காமல் ஆதரித்தீங்க. எதையாற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? மத்தேயு 14வது அதிகாரம் 22 முதல் 27 வரை. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை படவிலே அனுப்பிவிட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது நடுக்கடலில் போன போது கப்பல் அலைகளினால் அலைவி போட்டு படகு கவிழும் நிலைக்கு வருகிறது. உடனே ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க பார்க்கட்டுன்னு இருக்காம ஓடி வருகிறார். கடலின் மேல் நடந்து ஓடி வருகிறார். ஓடி வந்து அவர்களை காக்குவதற்கு ஓடி வரும்போது அதையும் பார்த்து பயந்து ஆவேசம் கத்துறாங்க. அப்பதாங்க உடனே இயேசு, அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உடனே இயேசு பயப்படாதீர்கள், நான் தான், நான் வரேன் அப்படின்னு சொன்னார். இதே போல சூழ்நிலையிலே கஷ்டத்தினால் படையில் அலப்பட்டு குடும்ப சூழ்நிலைகளினால் அலையப்பட்டு மூழ்கும் தருங்க அதில் இருக்கிறதா உங்களை தேடிதான். எந்த ஜாமமா இருந்தாலும், எந்த நடுக்கடலா இருந்தாலும் கர்த்தரும் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், வந்து கொண்டிருக்க ஓடி வருகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கணும். அதனால எதை குறித்தும் பயப்படாது. நீங்கள் நடுக்கடலில் எந்த ஜாமத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் ஓடி வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் மாற்ற வல்லம் உள்ளவர். அவரிடத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லாமா, ஜெபம் பண்ணலாமா? நீங்களே நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இம்முடைய தயவுள்ள கரம் உங்க கிருபைகளை தாங்குதப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கருத்திலே தெரியுறமாப்பா. யார் யாரெல்லாம் தங்க குடும்ப சூழ்நிலையப்பா நடுக்கடலிலே சிக்கி படகுகளினால் அலைவுபட்டு மூழ்கும் தருவாயில் இருக்கிறோம் என் தகப்பனே அப்பா. ஜாமமானான் எந்த சூழ்நிலை
பிள்ளைகள் ஓடி வருகிற தகப்பனீர் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளுடைய அப்பா அலைவுகளை ஆண்டவர் படகில் அலைவுகிற கஷ்டப்படுகிறதை கண்டு ஓடி வாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஓடி வாங்கப்பா. அவளுடைய காற்றையும் கடலையும் அதட்டும்படியாய் அவளுடைய படவை சுமூகமாய் செல்லும்படியாய் குடும்பத்தை நடத்தும்படியாய் நீங்க ஓடி வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆதரிக்கும்படியாய் காப்பாற்றும்படியாய் விடுவிடுக்கும்படியாய் ஒவ்வொருவரும் உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த மக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பல ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.